ஈவினிங் ஸ்நாக்ஸு 1 கப்பு பொட்டுக்கடலை 1 கப்பு பாலை வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாவ், இது பார்த்தீங்கன்னா சேர்த்திக்கிறேன். இப்படி நான் 1 கப்பு பால் வந்து அளவு தெரியுது, 4 லிட்டர் பால் தான். அதாவது தண்ணி விடாமல் வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். பால் கொதிக்கும், நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலையே சேர்த்திக்கலாம். அளவு தெரியும், நீ கொஞ்சமா இதே பாக்கெட்டோட இருக்கு சார், அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை போட்டாச்சு, தெரியுதுங்களா? பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டோம். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பால் வந்து சுண்டி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போடுங்கம்மா. போதும் சாமி. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் வந்து நல்லா சுண்டி வரணும். சிம்மில் வச்சு தான் செய்யணும். நீங்கள் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும், இந்த பால்லையே ஊறி உப்பி வரும். தண்ணியை வந்து சேர்த்துறாதீங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலே மறுபடியும் சேர்த்திக்கணும். தண்ணியை சேர்க்காமையே இது செய்யணும், சரிங்களா? அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா, ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இது பார்க்கும்போதே எப்படி இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமாம், பாப்பாவோட வாய்ஸை கேட்டு பயந்துடாதீங்க. பாப்பாவுக்கு சளி பிடிச்சதுனால அப்படி இருக்குது. நல்லா வந்து வறுபட்டு வருது, அப்படியே நல்லா பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா உப்பி வருது பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா உப்பிக்கிட்டு இருக்கு பொட்டுக்கடலை. நல்லா உப்பி நல்லா பிறகு நல்லா கொதிக்கணும். பால்லையே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அது அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. பாலை நல்லா இழுத்துக்குச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேன் கடையில் வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? நல்லா பால் உள்ள உருங்கிக்கிச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு, வாசமா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இப்போ வந்து இது மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல்லு முந்திரி, பார்த்தீங்களா? 10 பல்லு முந்திரி எதாவது இருக்கும். முந்திரி போட்டோம்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் 10 முந்திரிக்கு மேலேயே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 5 முந்திரி 6 முந்திரி உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் அதிகமாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு சளி பிடிச்சதுனால கொஞ்சம் போட்டிருக்கோம். ஆமாம், பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை வந்து குறப்பாக தான் அடிச்சிருக்கு. அதனால் வந்து நம்ம மீதி காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பால், அந்த பாலை வந்து மறுபடியும் சேர்த்திக்கலாம். தண்ணி தயவு செஞ்சு சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா வராது. அதனால் வந்து பால் மட்டுமே சேர்க்கணும். பால் சேர்த்து அடிச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா முந்திரி பொட்டுக்கடலையெல்லாம் அரைச்சி நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானலை வச்சுக்கலாம். நான் என்னென்னா இது வானல் வந்து கழுவிட்டு தான் வைக்கணும். நான் என்ன பண்ணேன், சரி பாலுக்கு பாருங்களா லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் கழுவாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த டைமில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் இருந்துச்சுங்க, நெய் தீர்ந்து போயிடுச்சு. அதனால வந்து சமயம் அதை கட் பண்ணாத, இப்போ கட் பண்ணாத. நெய் 2 பாக்கெட்டு தான் வாங்கணும். ஆமாம், நெய் கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கு. நீங்கள் அதிகமாகவே எல்லாருமே செய்யுங்க. எங்களுக்கு சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சோண்டு செய்கிறோம். எங்களுக்கு சளி இல்லைன்னா ரொம்ப நிறையா செய்வோம். அது எப்படி அதிகம் சொல்லுங்கள், ஒரு ஊருக்கே பத்துற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ பொட்டுக்கடலை அரைச்சி வச்சு இல்லைங்களா, இதை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். சிம்மில் வச்சு தாங்க செய்யணும், சிம்மில் வச்சுக்கோங்க. ஆன்லைன் வச்சுடாதீங்க, ரொம்ப பொங்கி வரும். பொங்கி வராது சாமி, தீயும், அடியில் பிடிக்கும். ஆமாம், இப்போ உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே பார்த்தீங்களா, அடியில் பிடிக்கும். சிம்மில் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து அடியில் பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறுங்க, அப்படியே திரண்டு வரும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாருங்கள், திரண்டு வந்துடுச்சு. நல்லா நெய்யிலே வறுத்தெடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது எல்லா இதுலையும் பிடிக்கிறது தான். நம்ம வந்து லைட்டாக நெய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அடியில் பிடிக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கறனால வந்து நான் வந்து கம்மியாக தான் நெய் விட்டேன். நீங்கள் கொஞ்சம் சேர்த்து நிறையா நெய் விட்டுக்கோங்க.
பார்த்தீங்களா இந்த மாதிரி திரண்டு வந்த டைமில் வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரி சர்க்கரை எடுங்க சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இரும்பல். ஆனால் எத்தனை டைமாக சொல்லுவீங்க? ஆமாம் இன்னும் சொல்லணும்ல. அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்போ நிறைய கொடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களும் இருந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போட்டதுக்கப்புறம் வந்து எப்படி ஆகுது பாருங்க. நல்லா தண்ணி விட்டு கொலன்னு ஆகும். தெரியுது உங்களுக்கே தெரியுங்களா? பார்த்தீங்களா தண்ணி மாதிரி ஆகுதுங்களா? இங்கே பாருங்கள் ஊற்றின நெய் நல்லா எப்படி முட்டையாக வருது பாருங்கள். சைட்லேயே எல்லாம் இங்கே முட்டையாக வருது. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடுச்சு. சரிங்களா? பாத்திரத்துலேயே ஒட்டாமல் திரண்டு வருது. இன்னும் இதே மாதிரியே வந்து ஒரு 5 நிமிஷம் செஞ்சுக்கிட்டே இருங்க. பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா 1-2 அரைப்பட்டுடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நெய் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கணும். அந்த பிளேட்டுக்கு மாதிரி ஒரு சமயம் இந்த பிளேட்டில் வந்து நான் நெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்க எப்படி வச்சு பண்ணுறீங்களா? கொத்தாவே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா பாருங்க பிளேட்டை தட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் கழித்து வந்து நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெய் ஊற்றின நெய் பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு நிற்கிது. தெரியுது பார்த்தீங்களா? நெய் பார்த்தீங்களா பாத்திரத்தை கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நெய் அப்படியே நிற்கிது. ஓகேங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இருக்கிற வீடுனா 1 மணி நேரம் தாங்கிறதே பெரிய விஷயங்க செய்கிறத பார்த்தாங்க அப்படின்னா. அதனால் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் கழித்து சூடு ஆறின உடனே பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பீஸ் போட்டுக்கலாம். சாபூத் ரிச் பீஸ் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேண்டாம் அப்படியே பீஸ் போட்டுக்கலாம். அப்படியே அல்வா மாதிரி வருது. எனக்கு சாப்பிட்டு பாரு சாமி. அல்வா மாதிரி இந்த சாமி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சார்ஜ் ஆஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பாய். டாடா பை பாய்.